பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வலியுறுத்தி தமிழக அரசு துறைகளில் பணியாற்றும் ஊழியர்களில் பெரும்பாலானோர் இன்று ஒரு நாள் தற்செயல் விடுப்பு எடுத்து போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக தெரிவித்திருந்தனர். இதுகுறித்து சிபிஎஸ் ஒழிப்பு இயக்கம் செப்டம்பர் 10ஆம் தேதியான நேற்று வெளியிட்ட அறிவிப்பில் காலவரையற்ற வேலை நிறுத்தம் மட்டுமே தமிழக அரசுக்கு அழுத்தத்தை கொடுக்கும் என்பது கடந்த கால அனுபவம். 2016ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு நடைபெற்ற காலவரையற்ற வேலை நிறுத்தத்தால் சிபிஎஸ் திட்டத்தில் ஒன் டைம் செட்டில்மெண்ட் பெற்றோம். 2016ஆம் ஆண்டு போன்று 2026ஆம் ஆண்டு ஜனவரியில் காலவரையற்ற வேலை நிறுத்தம் நடத்த திட்டமிட்டுள்ளோம். காலவரையற்ற வேலை நிறுத்தத்திற்கு முன் தயாரிப்பாக 11/9/2025ஆம் தேதியான இன்று ஒரு நாள் தற்செயல் விடுப்பு போராட்டம் நடைபெற உள்ளது. அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் தன்னுணர்வுடன் போராட்டத்தில் பங்கேற்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். எனவே அரசு ஊழியர், ஆசிரியர்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டு தேர்தல் வாக்குறுதியின்படி பழைய ஓய்வூதிய திட்டத்தை உடனே அமல்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தியிருந்தது. இந்த நிலையில் தலைமைச் செயலாளர் முருகானந்தம் நேற்று செப்டம்பர் 10 அன்று அரசு ஊழியர்களுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார். அதில் செப்டம்பர் 11ஆம் தேதியான இன்று அரசு ஊழியர்கள் அனைவரும் கட்டாயம் பணிக்கு வர வேண்டும் என எச்சரிக்கை விடுத்திருந்தார். அத்துடன் அரசு ஊழியர்களின் வருகை, முன்கூட்டியே விடுமுறை எடுத்துள்ளவர்களின் விவரம், இன்று விடுமுறை எடுப்பவர்கள் விவரம் ஆகியவற்றை அனுப்பி வைக்க வேண்டும் என்று அனைத்து கூடுதல் செயலாளர்களுக்கும் முதன்மை செயலாளர்களுக்கும் உத்தரவிட்டுள்ளார். மேலும் அனைத்து துறை செயலாளர்கள், மாவட்ட ஆட்சியர்களுக்கு தலைமை செயலாளர் முருகானந்தம் சுற்றறிக்கை ஒன்றையும் அனுப்பியுள்ளார். அதில் அனைவரும் கட்டாயம் பணிக்கு வர வேண்டும் என்றும், காலை 10:15 மணிக்குள் பணிக்கு வராத ஊழியர்களின் பெயர் உட்பட முழு விவரங்களையும் அனுப்பி வைக்குமாறும் அறிவுறுத்தியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது.